எல்லோருக்கும் வணக்கம். இது அரசியல் டோக். நாங்க படிச்சு சொன்னோம், என்பிபி என்று சொல்றது ஜேவிபியினுடைய புது அவதாரம். அவர்களுடைய கொள்கைகள் வேறு, அவருடைய சித்தாந்தங்கள் வேறு. அவர்கள் நாங்க நினைக்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆட்கள் அல்ல. அவர்களுடைய எல்லா விடயங்களும் மாறுபட்ட விடயம். நினைச்ச மாதிரி எல்லாரும் அள்ளுண்டு போவாதங்கோ, யோசிச்சு வாக்களிங்கோ. தமிழாக்களும் முஸ்லிமாக்களும் உங்களுடைய வாக்குகளை மிக நிதானமா யோசிச்சு வாக்களிங்கோ. உங்களுடைய தாய் கட்சிகளை அழித்திராதுங்கோ. உங்களுக்காக இவ்வளவு நாளும் சின்ன சேவையாளம் செய்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தோக்கடிச்சிடாதங்கோ. கவனமா வாக்களிங்கோ. தமிழாக்கள் முஸ்லிமாக்கள் உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பழைய எம்பிமாருக்கு நல்லவர்களை பார்த்து வாக்களிங்கோ. நாளைய சமுதாயம் நம்முடைய சந்ததிகளை பத்தி யோசிச்சு வாக்களிங்க. பல தடவைகள் பேஸ்புக்ல சென்னோம், வீடியோல சென்னோம், வாட்ஸ்அப்ல சென்னோம், எழுத்து மூலமாக சென்னாங்க. எத்தனை விடயங்கள் சொன்னாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கூட காதுல கேட்கல. உங்களோட தலையில மண்ணாளி போடாதங்கோ. இது மிகப்பெரும் ஆபத்தான ஒரு விடயம். சிஸ்டம் சேஞ்சிங் இந்த போர்வையில இந்த நாட்டில பெருந்தேசியவாதம் முஸ்லிம்களுக்கும் தமிழருக்கும் மிக பெரும் நெருக்கடிகளை கொடுக்க போகின்றது. பத்திரம் பாப்பா, யோசிச்சு வாக்களிங்கோ, மிக கவனம் உண்டு. பல தடவைகள் சொன்னோம், பல வீடியோக்கள் மூலமாக சொன்னோம், பல தரப்பட்ட விடயங்களை முன்வைச்சோம். கொஞ்சம் கூட காதல் எடுக்கல. மிஃப்லார் மௌலவி, டாக்டர் ரிஸ்வி, அப்படி இப்படி என்று பெரிய பீத்தல் எல்லாம் பண்ணி சிஸ்டம் சேஞ்சுக்காக, இந்த நாட்டில் சமாதானத்துக்காக, சமத்துவத்துக்காக, இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட போகின்றது சொல்லி பச்சை பொய்களை சொல்லி முஸ்லிமாக்கள் தமிழாக்கள் கூட ஓட்டை அபேஸ் பண்ணிட்டாங்க. உலகம் எவ்வாறு முஸ்லிம்களை புறந்தள்ளி கொண்டிருக்கின்றதோ அதற்கு அமைவாக இந்த என்பிபி அரசாங்கமும் முஸ்லிம்களை புறக்கணித்திருக்கின்றது, நிராகரித்திருக்கின்றது, அநியாயம் செய்திருக்கின்றது. இது பெருந்தேசியவாதத்துடைய மிக பெரும் பிளான்களில் ஒன்று. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன். இதற்கு பின்னால் இந்தியாவோ, அமெரிக்காவோ, சைனாவோ யாராலும் கட்டாயமாக நிச்சயமாக இருப்பதற்கு சான்ஸ் இருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்களை தட்டி பணிப்பதற்கு எத்தனை முயற்சிகள், எத்தனை அரசாங்கம் எடுத்துச்சு, ஒன்றும் சரி வரல. கடைசியா இந்த அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்கிற வகையில தமிழாக்கள முஸ்லிமாக்கள ஓட்டுகளை கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கின்ற 95% வாக்குகளை பெற்று இன்று கேபினட் அமைச்சை உருவாக்கி சர்வதேசத்துக்கு செய்தியை சொல்லியிருக்கின்றது. முஸ்லீம்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டோம், முஸ்லீம்கள் எங்களுடைய கேபினட் அமைச்சிலே கிடையவே கிடையாது என்கின்ற செய்தியை உலகுக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. இதைவிட கேவலமான ஒரு இனவாதமான செயலை இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் செய்யவில்லை. ஆனால் முதலாக என்பிபி அரசாங்கம் முஸ்லிம்களுடைய தலைகளிலே டபல வாசிச்சு தலையை தடாவி கண்ண குத்திருக்காங்க. எவ்வளவு சின்னம் கேட்டேலா நீங்க, எவ்வளவு கதைச்ச நீங்க கேட்டேலா? கொஞ்சம் கூட கேட்காம நீங்க உங்களோட பாட்டுக்கு, உங்களோட மூப்புக்கு, உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற எம்பிமார் எல்லாம் தோக்கடிக்க வச்சு, உங்களோட கட்சியை தோக்கடிக்க வச்சு அநியாயமா ஓட்டலாம் கொண்ட என்பிபிக்கு போட்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் இல்ல, கேபினட் அமைச்சும் இல்ல. இப்ப எங்க போய் உங்களோட பிரச்சனையை கதைக்கிற? முக்கியமான இந்த தருணத்திலே இந்த அனுரை இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்வராக இருந்தால் இதற்கு புறவு வருகின்ற எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. உங்களுடைய ஹவாய் விஷயம், உங்களுடைய காணி பிரச்சனை, உங்களோட முஸ்லிம் விவகார அமைச்சு சம்பந்தப்பட்ட விடயம், உங்களுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விடயம் எத்தனையோ இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்கிற ஆப்பு உங்களுக்கு, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆப்பு இருக்கு. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க சின்ன சின்ன வேலை என்ன பாத்திருக்கிறேன். உங்களோட தலையில மண்ணள்ளி போட வாடாமட்டு எத்தனை தரம் சென்னும். மண் இல்ல, நீங்க உங்களோட தலையில கல்லள்ளி போட்டிக்கீள். இதுக்கு போற வார எல்லா விடயத்தை நீங்க உங்களுக்கு ஆரெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்களோ, ஆரெல்லாம் உங்களுக்கு நாங்க முன்னுக்கு நிற்போம், உங்களுக்காக நாங்க வேலை செய்வோம், உங்களுக்காக களத்துல போய் சொன்னாங்களோ, எல்லாரும் ஊட்டையும் போய் நாங்க வாக்களிச்சோம் பாப்பா, எங்களை இப்ப நடுரோட்ல ஊட்டிருக்கீள். அடுத்த கட்டம் என்ன, நாம இப்ப என்ன செய்யறங்கிறத பத்தி இப்பதே யோசிங்க. இல்லையா, வருங்காலங்கள் மிக பயங்கரமாக இருக்கும். ஆகவே முஸ்லிம்களும் தமிழர்களும் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு அதற்கு அமைவாக செயற்படுவதற்கு எல்லாரும் தயாராகுங்கள். இல்லையா, மீண்டும் தபலா வாசிக்கப்பட்டு எங்களுடைய சமூகம் ஓரங்கட்டப்பட்டு நிராகரிக்கப்பட்டு ஒரு மூலையிலே வைக்கப்பட போகின்றது என்பது மட்டும் நிச்சயமாக தெளிவாக தெரிகின்றது.